கண்ணு முடிக்கிறா. ஏய், என்ன படு 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 படு, ரெஸ்ட் எடு. என்ன வெண்ணிலா, பயம் முடிஞ்சிட்ட பாரு. நான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்னடி இது? ஸ்வேதா சொன்னதை வச்சு பார்த்தப்போ அவ ஒரேடியா போய் சேர்ந்துடுவான்னு பார்த்து நாம நினைச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்குடி. வா, ஸ்வேதா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். ரூமில் வந்து பார்த்தா அப்படியே தலை ஒரு பக்கம் இருக்கு, கை ஒரு பக்கம் இருக்கு, கால் ஒரு பக்கம் இருக்கு. நான் கத்தி அலறி டாக்டர் வர சொல்லி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற நீ? இல்ல முத்து மாமா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இல்லனா இப்படி உன்னை பயம்படுத்துவேனா? என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. ஏ லூசு வெண்ணிலா, கல்யாணம் விட நிறைய தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நீயே ஓடிட்டு இருப்பியா? நான் சொன்னேன்ல, அங்கங்க ஓடாத நிதானமா இருன்னு. காலையில் சாப்பிட்டியான்னு கேட்டேன், சாப்பிட்றேன்னு சொன்னேன். அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். நானும் தப்பு பண்ணிட்டேன். உன்னை நானே சாப்பிட வச்சிருக்கணும். அது அவங்கள வழி அனுப்பணும்னு போனால் அப்படியே விட்டுட்டேன். சரி விடு. இப்போ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் 24 மணி நேரம் நான் உன் கூட தான் இருப்பேன். இரு, நானே என் கையாளி சமைச்சு உன்னை கொண்டு வரேன் பார். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் மறுபடியும் மயங்கிடுவேன். ஓய்யோ, வெண்ணிலா தமாஸ் பண்றாங்களா? தமாஸ். உன் காமெடிக்கு நீயே சிரிச்சுக்கிற. சமைச்சு கொண்டு வரேன்னு சொன்னீங்க. இருமா, இப்பதானே ஊசி போட்டிருக்காங்க, அதனால உடனே சாப்பிடக்கூடாது. அதனால அது கொஞ்சம் லைட்டா கொஞ்சிட்டு போயிடுறேன். சிரிச்சுட்டே இருக்க. கொஞ்ச நேரம் தூங்கு. என்ன அத்தையும் போகும்போது அண்ணியும் வந்து சொல்றத பார்த்தா விஷப்பழம் வேலை செய்யல போல இருக்கே. எப்படி இது நடந்துச்சுன்னே ஒன்னும் புரியலையே. ஏய் ஸ்வேதா, சித்ரா சித்ரா, எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் நீ பச்சைக்கிளி வேஷம் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறியா? என்ன நீ ஏமாத்தவே முடியாது. நீ 14 லோகத்துக்கு போனாலும் உன்னை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு நீ கிளியா தெரிஞ்சாலும் ஏன் கண்ணுக்கு நீ ஸ்வேதாவா தான் தெரியுற. என் கண்ணுக்கு கூட நீ வெறும் ஆவியா தான் தெரியுற. உன் கண்ணுக்கு நான் ஆவியா தெரியுறேன், ஆனா என் கண்ணுக்கு நீ பாவியா தான் தெரியுற. உனக்கெல்லாம் ஈவு இறக்கமே கிடையாதா? வெண்ணிலா 3 உசுருக்காரி. அவளுக்கு சர்வ சாதாரணமா ஒரு விஷ இழந்த பழத்தை கொடுத்து மொத்தமா கொள்ளலான்னு பாத்தியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இல்ல, நான் ஜெயிக்கணும். நான் முத்தரசு மாமா கூட வாழணும். அதுதான் எனக்கு வேணும். சீ, உனக்கு இப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்ல? உள்ளதுலயே கேவலமான விஷயம் இதுதான். நீ கொடுத்த விஷ இழந்த பழத்தை மாத்தி நல்ல இழந்த பழத்தை வச்சு வெண்ணிலா உயிரை காப்பாத்துறதே நான் தான். இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவும் வெண்ணிலாக்கு துணையா இருந்து அவளை எல்லா விஷயத்திலையும் காப்பாத்திடுவேன். நிமிஷ நேரம் ஆகாது உன்னை மொத்தமா அழிக்கிறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்வுல வெண்ணிலாவும் மாமாவும் நல்லபடியா வாழ மாட்டாங்க. அத நினைச்சுதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். அதையும் பாத்துரலாண்டி. வெண்ணிலா கதையை முடிச்சு முத்தரசு மாமாவை வசியம் பண்ணி நான் கூட்டிட்டு போவேன். கல்யாணம் பண்ணுவேன். நான் ஜெயிச்சு காட்டுவேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதையும் பார்க்கலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உன்னை மொத்தமா அழிச்சிருவேன். அதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். புரியுதா?
அண்ணி போதும் அண்ணி. அமைதியா இருக்கணும் புரியுதா? இங்க பாரு, அவளை பாரு. என்ன அண்ணி புதுசா கல்யாணமானவங்களை விட்டுட்டு என்ன போய் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஜனனி இப்படி அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? போங்க அண்ணி, எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி வச்சுக்கலாம். என்ன நீ தள்ளி வச்சுக்கலாம் அபசகுணமா பேசிட்டு இருக்க? உங்களுக்கு அப்புறம் கல்யாணமாகி எங்களுக்கு ரெட்டை குழந்தைய பிறக்க போகுது. இனிமேல இப்படி தள்ளி போட்டுட்டு இருக்கிறதுக்கு நானும் சரி முத்து மாமாவும் சரி விடவே மாட்டோம். இங்க நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்க குடும்ப வாழ்க்கையை தள்ளி போட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதேதோ பிரச்சனை. இங்க பக்கத்திலேயே இருந்தோம். ஒவ்வொரு நாளும் நீங்க 2 பேரும் எங்களுக்காக கஷ்டப்படுறீங்களேன்ற குற்ற உணர்வுல தவிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு அதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு பார்த்தா நீ என்னடானா அது இதுன்னு ஏதேதோ பேசி தட்டி கழிக்க பாக்குற. அமைதியா இருக்கணும் புரியுதா? சிம்ரன், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? வேணாங்கா, நான் ஃபுல்லா ரெடி. பாத்தியா? சரி வாங்க போய் கலைய பார்க்கலாம். வா. கார்த்தி, அட என்னப்பா இப்படி இருக்க? தலை கலைஞ்சிருக்கு பாரு. நான் வரி விடுறேன். சகல கலைய போற தலைய எதுக்கு சீவ போறீங்க? அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது தலை கலைஞ்சிருந்தா நல்லா இருக்குமா? ஹீரோ மாதிரி அழகா இருக்க வேண்டாம்? இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. என்னப்பா பண்ற? இல்ல மாம்சு, எனக்கும் சிம்ரனுக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. சும்மா தானே சொல்ற. சிம்ரன்னா உனக்கு எவ்வளவு இஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ முதல்ல வேண்டான்னு சொல்லுவியா? ஐயோ மாமா, சிம்ரன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னது வேணாமா? வேண்டாமா? என்ன வேணான்ற சத்தம் காதுல கேட்டுச்சு. சார் என்ன வேண்டாமா? பாருங்க மாப்பிள, முதல் இரவு வேணான்னு சொல்றான். முதல் இரவு வேண்டாமா? டேய் என்னடா கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ ஆசைப்பட்டபடியே நடந்துருச்சு. அப்புறம் என்னடா உனக்கு? அதெல்லாம் நடந்துருச்சுனே. ஆனா அம்மா எங்களை சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணலையே. என்னைக்கு அம்மா மனப்பூர்வமா சிம்ரனையும் ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்களோ அப்ப நடக்கட்டும்னே. இவ்வளோ கோவம் அவங்க மனசுல இருக்கும்போது எனக்கு வேற எதுலயும் மனசு போகலனே. டேய் மனசுல என்ன சூரிய வம்சம் சரத்குமார் நினைப்பா? எதெல்லாம் எப்பப்போ நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ நடக்கணும். சித்தியோட கோவம்லாம் அதான் விட்றா. இங்க பாரு, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் உனக்கு மட்டும் கிடையாது. பாவண்டா கௌதம கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? அவர் ஒரு பக்கம் சிஸ்டர் சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிட்டாரு, நீ ஒரு பக்கம் மதர் சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிட்ட. இப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு 6 வயசு ஆகும்போது உங்களுக்கு 60 வயசு ஆயிடும். குழந்தைய சுற்றி விளையாட கூட முடியாது. உங்களுக்கு முட்டி வலி வந்துடும். தேவையா? பார், இன்னைக்கு அதெல்லாம் நடந்து ஆகணும். விவஸ்தை கெட்ட மாப்பிள சொல்லி பசங்களுக்கு புரிய வைங்க. ஆமா மாப்பிள. ஏன்பா ஏன் இப்படி ஓவரா சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, 2 பேரும் வந்து உங்களுக்கு வைக்கிற பழம் ஸ்வீட் எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிடாதீங்க. காலையில எனக்கும் கொஞ்சம் பாக்கி வைங்க. புரியுதா? அத சொல்லுங்க. உங்க பிரச்சனை உங்களுக்கு. ஆமா மாப்பிள. கலை 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. எப்படி இருக்காங்கன்னு நீ பார்த்து சொல்லு. இங்க பாருங்க, கலையே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா. அப்பா எவ்வளவு திருஷ்டி இருக்குன்னு பாருங்க. உனக்கு கூட கலைஞ்சிருக்கு. அப்படியா? அப்படியே உங்க மண்டையில முடியல மாப்பிள. பாருங்க. என்னடா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவன் என்னடா உனக்கு சித்தி ஒன்று ஆசீர்வாதம் பண்ணா உன் மைண்ட் ஃப்ரீ ஆயிடுமா? சரி வாடா சாமி, வா வாங்க வா, நான் பார்த்துக்கிறேன். வாங்க. சரி இருங்க, நான் போய் அட்சத தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன்.
அண்ணி இப்போ பரவாயில்ல. எல்லாரும் வாங்க. வாங்க. மா, இந்த பாலையாவது குடிமா. எனக்கு ஒன்றும் வேண்டாம் பூங்கோத. என்னை கொஞ்சம் நிம்மதியா விடு, அது போதும். நீயும் சேர்ந்து என்ன படுத்தாத. மா, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கமா? சிம்ரன் ஆசீர்வாதம் வாங்கிடலாமா? இப்படி வாடா. சித்து, சித்தி, என் சித்தி இவ்வளவு கோபமா இருக்க? இப்படிலாம் பண்ணாத சித்தி. பாவம் பசங்க, காலையிலேருந்து நீ அவங்கள ஆசீர்வாதமே பண்ணல சித்தி. மனசு எவ்வளவு கஷ்டப்படும். புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. உன் ஆசீர்வாதம் இல்லாம வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியுமா? கார்த்திகை பாரு சித்தி, அவன் அப்படியே உடஞ்சி போய் அரை மனசா இருக்கான். ஏன் சித்தி உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? நாங்க தப்பு பண்ணாலும் உன் பசங்க தானே. உன் பசங்களை நீ எப்படி பண்ணலாமா? முத்தரசு, நீ விட்டுரு முத்தரசு. மருது அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் நிக்கிறத பார்த்து எனக்கு சுத்தமா மனசே கேட்கல. இந்த வீட்டுல நான் ஒரு செல்லா காசு. அது இன்னைக்கு மறுபடியும் நிரூபணம் ஆயிருக்கு முத்தரசு. விட்டுரு முத்தரசு, எனக்கு எதுலயும் விருப்பம் இல்ல. கார்த்திக் என்ன எனக்கு பிடிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், என்னால முடியாது. ஜனனி கௌதம வேணா ஆசீர்வாதம் பண்றேன், வர சொல்லு. மா, என்னம்மா நீ? அப்போ கார்த்தி மட்டும் உன் புள்ள இல்லையா? மருதானனை நினைச்சு கவலைப்படுற, என்ன நினைச்சு கவலைப்படுற? கார்த்திய மட்டும் அம்போன்னு விட்டா என்னம்மா அர்த்தம்? இவ்வளவு தூரம் அண்ணனும் சொல்லுது, நாங்களும் சொல்றோம். பிடிவாதமா இருந்தா என்னம்மா அர்த்தம்? யாரும் எதுவும் பேசி என்ன மாத்திடலான்னு முயற்சி பண்ண வேண்டாம், விட்டுடுங்க. அத்தை, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு 4 பேர் பிள்ளைங்க. அவங்களோட சேர்த்து முத்து மாமாவையும் தானே பிள்ளையா பாத்தீங்க. அப்படி இருக்கிறப்போ இப்ப ஏன் அத்தை கார்த்தி விஷயத்துல மட்டும் கோவப்படுறீங்க? என்ன, நீ ரெட்டை குழந்தைக்கு தாயாக போற பெருமையில பேசிக்கிட்டு இருக்கியா? வெண்ணிலா, சித்தி, நீ இதை விட சித்தி. அது அவ ஏதோ ஒரு இதில் பேசிட்டா. நீ தப்பா எடுத்துக்காத. நீ இப்போ இப்படி கோவப்படாத சித்தி. நீ இப்போ இப்படி ஒரு மாதிரி பேசுறது, ஆசீர்வாதம் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. நீ என்னைக்காவது நான் வேற, மருது வேற, நம்ம கார்த்தி வேற, ஜனனி வேற, பூங்கோதை வேறன்னு பார்த்துருக்கியா? இல்லைல்ல. நீ எப்படி எங்களை வளர்த்தியோ அதே மாதிரி தான் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீயே இந்த மாதிரிலாம் பண்ணனா அப்புறம் அது நல்லா இருக்குமா? நீ சொல்லு பார்க்கலாம். நான்லாம் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே கூடாது. உங்ககிட்ட தான் எல்லா நல்ல விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ எதுக்கு பிடிவாதம்? இந்த மாதிரி சித்தி, உன் பிள்ளைங்க நீ ஆசீர்வாதம் பண்ணனா நீ ஜெயிச்ச. இல்லைனா உன் பிடிவாதம் ஜெயிச்சிடும். உன் பிடிவாதம் ஜெயிச்சதுன்னா நீ தோத்துருவ. எனக்கு ஏன் சித்தி தோக்கக்கூடாது. இப்போ நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ ஜெயிக்கணுமா இல்லை உன்னோட தேவையில்லாத இந்த பிடிவாதம் ஜெயிக்கணுமான்னு. பசங்களா இருக்கிறாங்க, நீ பார்த்துக்கோ. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். முத்த
முத்தரசன் இத்தனை நாள் அவன் மேல வச்ச பாசத்தையே கேள்வி கேட்கிறான். நான் இன்னைக்கு வீம்பு பிடிச்சா முத்தரசனுக்கு நான் அவன் மேல வச்ச பாசமே உண்மையான சந்தேகம் வந்துடும். அப்படி ஒரு நிலைமைக்கு விட்டா இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்தோட அடித்தளமே ஆட்டம் கண்டுடும். அதுக்கு விடக்கூடாது. சரி முத்தரசு, நீ சொன்னதுக்காக நான் ஆசீர்வாதம் பண்றேன்ப்பா. வர சொல்ல எல்லாரையும். டேய் வாடா. விடு. நல்லா இருங்க. வாங்க. வாங்க வாங்க, இதுலயும் ஸ்லோவா வாங்க. நல்லா இருங்க. சித்தி, ஏதோ நடந்தெல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு சித்தி. எதையும் மனசில் வச்சுக்காத சித்தி, சரியா? எல்லாம் மறந்துரு. பசங்களும் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும். சரியா சித்தி? சரி முத்தரசு. போலாம் 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 போலாம். வா. சரிண்ணே, வா. முத்தரசனை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கினா சரியா போச்சா? நான் என்னைக்கா இருந்தாலும் அந்த சிம்ரன் எனக்கு பண்ண துரோகத்தை மறக்க மாட்டேன். அவளுக்கு எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்குதுன்னு நான் பார்க்கறேன். அக்கா, இன்னைக்கு குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். 2 கல்யாணமும் விமர்சையா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான்க்கா எல்லாருக்கும். காணாம போன ஸ்வேதாக்கா இப்ப வரைக்கும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதே மாதிரி கிருஷ்ண மாமாவும் எங்க போயிருக்காரு, அவருக்கு ஏதாவது பிரச்சனையான எதுவுமே தெரியல. நீங்க தான்க்கா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குலதேவதை மாதிரி. அதனால எப்படியாவது ஸ்வேதாக்காவையும் சரி கிருஷ்ண மாமாவையும் சரி நீங்க தான் கொண்டு வந்து சேர்க்கணும். ஸ்வேதாக்காவுக்கு நல்ல புத்தி வந்து கிருஷ்ண மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட நல்லபடியா வாழணும்.